தோட்டத்தில் பாருங்கள் நல்லா மாங்காய் காய்ச்சி கிடக்கு. இந்த மாங்காய் காய்ச்சி கிடக்கு. ஆனால் நிறைய வந்து இந்த பறவைகள்லாம் சாப்பிட்டு டெய்லி கொத்தி கொத்தி போட்டுருது. பெருசுலாம் உள்ளே தள்ளி கிடக்கு, மேலே கிடக்கு. அதெல்லாம் பறிக்கவே முடிய மாட்டேங்குது. இந்த பாருங்க சாப்பிட்டு அப்படியே போட்டுருது. எடுத்து வீணாக கிடக்கு பாருங்க. அவங்கெல்லாம் டெய்லி வந்து சாப்பிட்டுட்டு எப்படி போட்டிருக்கு பாருங்கள். இந்த பாருங்க, இது மலை வவ்வாலுங்க. மலை வவ்வால் என்னமோ தெரியல. என்ன பாருங்க, அழகாக பழத்தை தின்னுட்டு பறிக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. யார் பறிக்கிறதுக்கு உயர கிடக்கு, பறிக்க முடிய மாட்டேங்குது. கம்பு வச்சு பறித்து பார்த்தாலும் பறிக்க முடியல. இது வந்து தாழ்வாக கிடக்கு, பறிச்சிக்கலாம். இந்த மாங்காய்லாம் தாழ்வாக கிடக்கு, வெளியே கிடந்துச்சு. யாரும் பறிச்சு போடான்னு சொல்லி உள்ள தூக்கி போட்டிருக்கேன். இந்த குப்பெல்லாம் குப்போடு உள்ள பிடிச்சி தூக்கி போட்டிருக்கேன். இதில் ஒரு 5 காய் கிடக்கு பாருங்க. 5 காய். இதில் ஒரு கொத்து கிடக்கு. எங்கே கிடக்கு இவ்வளவு தெரிய மாட்டேங்குது. இதில் 5 காய் கிடக்கு. மேலே உள்ளது பூரா என்ன செய்யுது, இந்த பறவைகள் தான் தின்ட்டு போகுது. பெருசாக கிடக்கு மேலே உள்ளதெல்லாம். இது தெரிய மாட்டேங்குன்னு நினைக்கிறேன். பெருசு கிடக்கு மேலெல்லாம். இது அந்த பக்கம் வெளியெல்லாம் கிடக்கு காய். நல்லா கிடக்கு. இதில் தெரியுதா கொத்து கொத்தா? தெரியுதா? இந்த அது நான் வெளியே கிடக்கு. அது ஒன்று தெரியுதா? இந்த வரும் இந்த சாஞ்சாகி கிடக்கல. வெளியே தான் கிடக்கு. யாருக்கு ஹோட்டலில் போகிறாங்க பறிச்சு போயிடாது. உள்ளே எடுத்துட்டு பார்த்தா வர மாட்டாங்க. நிறைய காய் இருக்குது. மேலே ரொம்ப மேலே கிடக்க தான் வந்து மலை வவ்வால் பறிச்சுட்டு குத்து கொத்தா கிடக்கு. எனக்கு பார்க்க தெரியுது. 3 4 கிடக்கு. காய் வந்து புளிக்கும். பழம் வந்து ரொம்ப நல்லா இனிச்சிடும்.